இந்த அல்ஃபாக்ஸ் 200 டிட்டர்ஜென்ட் லிக்விடில் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பயன்கள்லாம் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில ப்ராப்ளமும் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நீங்கள் அல்ஃபாக்ஸ் 200 முழுசாக யூஸ் பண்ணிடாதீங்க டிட்டர்ஜென்ட் லிக்விடில். இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்டு முழுசாக வீணாக தான் போயிடும். இந்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிட்டர்ஜென்ட் லிக்விடில் அல்ஃபாக்ஸ் 200 சேர்த்தலாமா, அதனால் என்ன பயன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னடா இது, நம்ம இதனால் அல்ஃபாக்ஸ் 200 வெறும் ஆயிலோட தண்ணியை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த அல்ஃபாக்ஸ் 200 டிட்டர்ஜென்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். இது எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும் அல்ஃபாக்ஸ் 200 அப்படின்ட்டு. இந்த அல்ஃபாக்ஸ் 200 யூஸ் பண்ணுறதுனால ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது டிட்டர்ஜென்ட் லிக்விடில். அது என்னன்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. அதாவது நம்ம டிட்டர்ஜென்ட் லிக்விடில் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஆசிட் சிலரி, காஸ்டிக் சோடா, SLES, டினோபாலு, இந்த மாதிரி யூரியா, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் என்ஜைம் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் மற்ற பொருள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கொஸ்டால் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் என்ஜைம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் மிக்ஸ் நல்லா ஒன்றோடு ஒன்றாக கலந்து மிக்ஸ் ஆகி அது குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த அல்ஃபாக்ஸ் 200. அடுத்ததான் க்ளீனிங் பவரும் இதுக்கு கொஞ்சம் இருக்குது. டிட்டர்ஜென்சி பவரும் இதுக்கு கொஞ்சம் இருக்குது. அழுக்கை நீக்கிற திறன் கொஞ்சம் போல் இதுக்கு இருக்குது. அடுத்ததான் சமையல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சமையல் எண்ணெயெல்லாம் சிறிய அளவில் துணிகளில் பட்டிருக்கும். அப்போ இந்த எண்ணெய் கரைகள்லாம் நீக்கக்கூடிய திறனும் இந்த அல்ஃபாக்ஸ் 200க்கு இருக்குது. எண்ணெய் கரை அப்படின்றோடனே நீங்கள் எண்ணெய் கரை போகுது அப்படின்ட்டா எல்லா கரையும் போயிடும்ல. கிரீஸ் கரை, இந்த மாதிரி கரைகள்லாம் மஞ்சள் கரை, இந்த மாதிரி கரைகள்லாம் போயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அந்த மாதிரி கரையெல்லாம் இது போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எண்ணெய் கரைகள் சிறிய அளவில் பட்டிருக்கும். நீங்கள் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிறிய அளவில் அல்லது சாப்பிட்டு இருக்கும்போதோ சிறிய அளவில் எண்ணெய் கரைகள், உணவுப் பொருட்கள், ஏதாவது உணவுப் பொருட்கள் கரைகள் பட்டிருக்கலாம். அந்த கரைகள் சிறிய அளவில் இருக்கிற எண்ணெய் கரைகளோ மற்ற கரைகளோ இது நீக்கக்கூடிய திறன் இந்த அல்ஃபாக்ஸ் 200க்கு இருக்குது. மற்றபடி பெரிய லெவலில் இருக்கிற கரைகள்லாம் அது நீக்காது. அடுத்ததாக ஒரு முறை அழுக்கு தண்ணியில் நம்ம ஊற வச்சுருப்போம், அழுக்கு வெளியேறிடுச்சு, துணிகள்லேருந்து அழுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா அதை திரும்பவும் துணிகளில் படிய விடாமல் இந்த அல்ஃபாக்ஸ் 200 ஆனது தடுக்கும். இப்போ இதனுடைய பயன்கள், டிட்டர்ஜென்ட் லிக்விடில் நம்ம இந்த அல்ஃபாக்ஸ் 200 யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரி பயன்கள் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததாக இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விடில் நம்ம முழுசாக ரெடி பண்ணி முடித்த பின்னாடி கடைசியாக நம்ம பெர்ஃப்யூம் ஆட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இந்த அல்ஃபாக்ஸ் 200 சேர்த்தப்பட்ட டிட்டர்ஜென்ட் லிக்விடை கொஞ்சமாக ஒரு 25 கிராமோ ஒரு 50 கிராமோ கொஞ்சம் போல் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ப்ராப்ளங்கள் இருந்துச்சு அப்படின்ட்டா அந்த பெர்ஃப்யூமை சேர்த்தாதீங்க. ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் தெரியல அப்படின்ட்டா நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பெர்ஃப்யூமை சேர்த்துங்க. அப்படி இல்லை, ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டா நீங்கள் ஆயில் பேஸ் பெர்ஃப்யூமை ஆட் பண்ணுங்கள் இதில். ஏன் அப்படின்னா அல்ஃபாக்ஸ் 200 சேர்த்தும் போது நம்ம ஆயில் பேஸ் பெர்ஃப்யூம் தான் சேர்த்த வேண்டியது வரும். இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பெர்ஃப்யூமாக நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேட்சில் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பெர்ஃப்யூம் இதில் செட் ஆகாதான்னு சேர்த்தி பாருங்கள்.
அப்படி ஒருவேளை ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா ஆயில் சொலிபிள் பெர்ஃப்யூமாக சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.